இது நல்லா இருந்ததுன்னா ஒரு செடிக்கு வந்து உனக்கு வந்து ஒரு செடிக்கு வந்து 10 காய் கூட இருக்கும். ஒரே கோப்பு. களைக்கும் இருக்கும். இருக்குதுங்களா தெரிச்சா இருக்கும் இது மாரி இருந்தா தான். இது ஆர்கானிக்ல செய்தா தான் இது மாரி வரும் காய். பேர் பெருமாள். மாதவரம் கிராமம். திருவள்ளூர் மாவட்டம். பொன்னேரி டிஸ்ட்ரிக்ட். கத்திரி போட்டுக்கிறேன் 2 ஏக்கரா. அதுல இந்த அபிமான் இந்த இது வந்து யூடியூப்ல பார்த்தேன். இது நல்லா இருக்குன்ட்டு ஏற்கனவே ஆர்கானிக்ல செய்திருந்தோம். அது செய்து பார்க்கலாம், ஊத்தி பார்க்கலான்ட்டு ஊத்துனோம். இங்க வந்து ஒரு 50 சென்ட்டுக்கு ஊத்தி பார்த்தோம். ரிசல்ட் நல்லா இருந்தது. அதனால இப்போ 2வதும் ஊத்தி பார்க்கலாம். செடிங்களுக்கு காயும் கொஞ்சம் நல்லா இருக்குது காயும். காப்பும் காய்ங்களும் வந்து கலர் நல்லா சூப்பரா இருக்குது காய் கூட. இப்போ 3 லிட்டர் இங்க குடுத்துக்குறோம். 50 சென்ட்டுக்கு. 3 லிட்டர் குடுத்ததுல இங்க கொஞ்சம் இந்த மழை வந்ததுனால இப்போ கொஞ்சம் அந்த பூவெல்லாம் கொட்டி போயிடுச்சுங்க. இப்போ 2வது பூ எடுத்து 2வது நல்லா வருதுங்க காய்ங்க. தண்ணி போற காவாலயே நம்ப குடுத்தாவே போறோம். இது குடுத்து 1 மாசம் ஆகுதுங்க. இப்ப இந்த சென்டர்ல இந்த மழை வந்த தொட்டு தான் இது கொட்டந்தே. இல்லன்னா சூப்பரா இருந்திருக்கும் நேத்திக்கு செடி. நல்லா வந்தது. காப்பெல்லாம். அதான் வந்து ஒரு 3 அறுப்பு, 4 அறுப்பு அறுத்துக்கிறோம். இப்பதான் செடி வந்து சின்ன செடி. வயசு வந்து நமக்கு இதோட வயசு வந்து இன்னும் 2 1/2 மாசம், 3 மாசம் முடிய போகுது. இது பரூல். வெள்ளக்கா. நம்ம நாட்டுக்கா மாரியாவே இருக்கும். காயெல்லாம் வந்து டேஸ்ட்டா இருக்கும் இது. டெய்லியும் வந்து ஒரு 50 சென்ட் நம்ம நட்டோம்னா, டெய்லியும் வந்து நம்ப ஒரு 80 கிலோ, 70 கிலோ அதாவது பிரிச்சுடுவோம். இப்ப 50 சென்ட் வந்து 4 வாட்டியா பிரிச்சு அறுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 5 கூட வரா மாரி. மார்க்கெட்டிங்கு தேவையானாம டெய்லியுமே அறுத்துன்னு வருவோம். அது மருந்து கெமிக்கல் அன்னாண்ட போட்டுக்கிறோம். கெமிக்கல் போட்டது அந்த தோட்டம் கொஞ்சம் இதுவாகுது, டிம் ஆகுதுங்க. சரி ஆர்கானிக்ல செய்து பார்க்கலாம். நல்லா இருக்கும். ஆர்கானிக்ல தான் இருக்கு ஏற்கனவே செய்திருந்தது நானு. அதான் அபிமான் குடுத்துக்குறோம். இப்ப வந்து இத குடுக்க சொல்லிக்கிறாங்க ஆர்பிக்ஸ். இப்ப வந்து இத குடுக்க சொல்லிக்கிறாங்க. பூ நல்லா வரும். நம்ப காய் அதிகமா பிடிக்கும்னு நிக்கிறாங்க. 50 சென்ட்டுக்கு வந்து 3 லிட்டர் குடுக்க சொல்லிக்கிறாங்க. தண்ணி வழியா இதுவும் வந்து தண்ணி வழியா தான் குடுக்கணும் அப்டின்னிக்கிறாங்க. அது சரி குடுத்து பார்க்கலாம். FL77 வந்து பூவுக்கு வந்து மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு. இது வந்து நம்ப ஸ்ப்ரே பண்ண சொல்லி குடுத்துக்குறாங்க. இது மேல வந்து இந்த பிஞ்சு கொட்டுறது, பூ கொட்டுறது இதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து நம்ப 1 லிட்டர் வந்து 5 கேனு. 10 லிட்டர் கேன்ல நம்ம 5 கேனு பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. 10 லிட்டர் கேனுக்கு பூ உதிராது, பூ கொட்டாது. நல்லா இருக்குன்னிக்கிறாங்க. அதான் அடுத்தது வந்து அதான் அடிச்சு பார்க்க போறேன். இதெல்லாம் வந்து நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு பறிப்போம். இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது. இன்னும் கொஞ்சம் பெருசா அவ்வளோதான். ரொம்ப சின்ன சைஸ் இருந்தா தான் நல்லா எடுப்பாங்க. மார்க்கெட்ல வந்து நல்லா போகும். ரொம்ப பெருசு இருந்ததுன்னா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து விலை போகாது. நம்ம எந்த அளவுக்கு செடிக்கு ஊட்டமா வச்சுக்கிறோமோ, அத பொறுத்து தான் வந்து செடிக்கு வந்து நம்ம காப்பு அதிகமா வரும். இது நல்லா இருந்ததுன்னா ஒரு செடிக்கு வந்து உனக்கு வந்து ஒரு செடிக்கு வந்து 10 காய் கூட இருக்கும். ஒரே கோப்பு. களைக்கும் இருக்கும். இருக்குதுங்களா தெரிச்சா இருக்கும் இது மாரி இருந்தா தான். இது ஆர்கானிக்ல செய்தா தான் இது மாரி வரும் காய். நம்ப இதுல செய்தா வராது. கெமிக்கல்ல செய்தனா இது மேல வந்து ஒரு இது மாரி இருக்கும். லேயர் ஃபார்ம் மாரி இருக்கும். இது மேல வந்து கெமிக்கல்ல செய்தனா. கெமிக்கல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்ன ஆகும்னா, பூச்சி தாக்கம் வந்து அதிகமா வரும். நம்ம ஆர்கானிக்ல செய்தா பூச்சி வரும். அது ஜனத்துங்களுக்கு தெரியாது. கிளீனா இருக்குதா? அதுதான் தெரியும். சின்ன செடியா இருந்தா கூட காய் நல்லா இருக்கும். அதான் ஆர்கானிக். அபிமான் ஊத்துனது. காய் எல்லாம் வந்து நல்லா கலர்லாம் எப்படி இருக்குது? மார்க்கெட்டுக்கு போனோனே என்ன ஆகும்னா, உடனே இதோட இது வந்து உடனே எடுப்பாங்க. மார்க்கெட்ல வந்து வாழ்வு அதிகமா இருக்கும். அதுக்கோசரம் தான் சரி நான் புக் பண்ணதே. சரி நல்லா இருக்குதே ஊத்தி பார்க்கலாம். அதுக்கு தான். 2, 3 காய் 3 காய் வருது பார்த்தீங்களா இங்க? அது 2 இது பூவுல. இது வந்து அப்படியே காய் ஆயிடும். நல்லா இருக்குது. ஷைனிங் நல்லா இருக்குது. இந்த மருந்து பயன்படுத்துனது காய் நல்லா இருக்குது ஷைனிங் அதான். காயும் டேஸ்ட்டா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்க. அதான் இங்கிருந்து வந்து நம்ப அபிமான் ஊத்தாது கெமிக்கல்ல செய்றது இங்கருந்து. செடி வந்து கொட்டையாக்குதுங்க. இதுல வந்து செடி வந்து இது ஊத்துனது வந்து செடி வந்து நல்லா இருக்குது. காய் வந்து நல்லா தரமாகுதுங்க. இது கெமிக்கல் அடிச்ச தோட்டம் இது. இது வந்து கெமிக்கல் போட்ட தோட்டம் இது. நம்ம இப்ப பார்த்தது வந்து அபிமான் அதெல்லாம் யூஸ் பண்ண தோட்டம். அது காய் வந்து நல்லா இருக்குது. தெரிச்சா. இது கெமிக்கல் அடிச்சது. இந்த கெமிக்கல் அடிச்ச உடனே என்ன ஆகும்னா, இந்த காய் மேல வந்து இந்த இது இருக்குதுங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து கெமிக்கல் அடிச்சா இது மாரி வரும். சாரியா காய் மேல வந்து அந்த மருந்தோட இது வந்து நமக்கு நல்லா கிளீனா தெரியும். அடிக்காத காய் வந்து நல்லா தெரிச்சா இருக்கும். ஆனா அதுலதான் வந்து சொத்தை வந்து உடனே தாக்கும். பூச்சி வந்து உயிர் அதுல தான் இருக்கும். அது வந்து ஜனத்துங்களுக்கு தெரியாது. நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போக சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே ஒரே ரேட்டு தான் இது பண்ணுவாங்க. ஒரே இதுன்ட்டு.
இது அவங்களே சொல்லுவாங்க. கவர்மெண்ட்லயே சொல்லுவாங்க. எங்கள வந்து மதிப்பு கூட்டி இது பண்ணலன்ட்டு. இது வந்து அபிமான் பயன்படுத்துனது. காய் வந்து நல்லா தெரிச்சா இருக்கும். காய் பார்க்கறதுக்கு கலரும் நல்லா இருக்கும். இது வந்து கெமிக்கல் பயன்படுத்துனது. காய் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். சமையலுக்கும் நல்லா இருக்கும். காய் இனிப்பா இருக்கும். நம்ப இதுல செய்தவே காயோட சுவை வந்து சூப்பரா இருக்கும். கெமிக்கல்ல வந்து அந்த அளவுக்கு சுவை இருக்காது. ஒரு மாற்றமா இருக்கும். அது சாப்பிடுறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும். சாப்பிட்டு பார்த்தாங்கன்னாவே. வருங்காலத்துல வந்து விவசாயம் தான் மெயினு. விவசாயம் வந்து நல்லா இருக்கணும். ஆர்கானிக்லயே செய்யணும். நல்லா இருக்கணுன்றது தான் விவசாயம் செய்யணும். இது ஏன்னா சாப்பிடுற பொருளுல்ல. கத்திரி, வண்டெல்லாம் வந்து சாப்பிடுற பொருளு. அது சாப்பிடுறது வந்து மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. காய் பார்க்குறீங்களே தெரியல இந்தாங்க எல்லாம் இதெல்லாம் ஆர்கானிக் செய்து தான் இது மாரி வரும். காய். நம்ம வந்து மருந்து இது கெமிக்கல் பட்டுதுன்னு வச்சுக்கோ, இது மேலலாம் வந்து மாறிடும். பட்டை இந்த இதுவெல்லாம் வந்து மாறிடும். அதனால தான் ஆர்கானிக்ல செய்யணுன்றது. இத மதிப்பு கூட்டி கூட நம்ம விக்கலாம். நம்பளே இது விக்கலாம். ஆர்கானிக்ல செய்தோம்னா.